சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ஐஸ்வர்யா கிட்ட, இங்க பாரு ஐஸ்வர்யா, உனக்காக என்ன நல்லா வாங்க சொல்லி சேது இந்த கார்டை என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கான்னு உனக்கு தெரியுமா? சேதுக்கும் மேல பாசம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஐஸ்வர்யாவும் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அந்த நேரம் பார்த்து சேது ஐஸ்வர்யா கல்யாணத்துல எடுத்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க. போன உடனே நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு ரூம்ல போன் இருக்க எடுத்துட்டு வரேன்னு கிளம்பிடுறாங்க. நம்ம சித்து இருந்துட்டு அந்த போட்டோஸ் வீடியோ எல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அம்மா இங்க பாருமா, நம்ம தமிழ்ச்செல்வியை பத்தி இந்த ஒரு இடத்துல நின்று பேசிக்கிட்டு இருந்தோம்ல, அந்த வீடியோவும் இதுல இருக்குமா, அதுவும் வாய்ஸோட இருக்குதுமா, போட்டோஸ் பாருமா, இதுல என்ன நல்லா இருக்குன்னு இங்க பாருமா, இதை மட்டும் ஐஸ்வர்யா பார்த்தானா கண்டிப்பா ரொம்ப வருத்தப்படுவா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இங்க பாருடி, இந்த போட்டோஸும் வீடியோஸும் ஐஸ்வர்யா பார்க்கவே கூடாது, இது எங்கேயாவது தூக்கி போடு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சித்துவும் என்ன பண்றதுன்னு தெரியாம, அது எங்க தூக்கி போடுறதுன்னு தெரியாம தகச்சு போய் நின்றுகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஐஸ்வர்யா வந்துடுறாங்க. வந்த உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே தூக்கி போட்டுடுறாங்க. தூக்கி போட்டது நம்ம காவியா கிட்ட போய் விழுந்துருது. விழுந்த உடனே காவியா என்னது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பாக்குறாங்க. பார்த்த உடனே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதாவது நம்ம தமிழ்ச்செல்வியை பற்றி எல்லா உண்மையுமே அதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஐஸ்வர்யா கழுத்தில் சேது தாலி கட்டல அப்படின்ற விஷயமும் அதில் இருக்குது. தெரிஞ்ச உடனே பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. இந்த விஷயத்தை இப்போவே வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையுமே சொல்லணும் அப்படின்னு உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே நம்ம காவியக்கிட்ட இருக்கிற அந்த ஃபோட்டோஸையும் வீடியோஸையும் பார்த்துட்டு நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. ஐயோ, இந்த ஃபோட்டோஸையும் வீடியோஸும் தூக்கி போட சொன்னனே இவ கைக்கு இப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்ல ஈஸ்வரி பாத்துக்கிட்டு. அந்த நேரம் பார்த்து ஓடி போய், மருமகளே எப்ப மருமகளே வந்த, வா மருமகளே, கையில என்ன வச்சுக்கிட்டு இருக்க, குடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க, நான் கையில வச்சுக்கிட்டு இருக்கிறது என்ன ஏதுன்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும். இது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா நீங்க கீழே தூக்கி போட்டீங்க. கீழே தூக்கி போட்டது என்கிட்ட வந்து மாட்டிக்கிச்சு. இதுல இருக்கிற எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். பார்த்துட்டதுக்கு அப்புறம் நான் பயங்கரமா ஷாக் ஆயிட்டேன். இது எல்லா விஷயமும் இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே பயங்கர ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு மருமகளே, வேண்டாம் மருமகளே அப்படின்னு சொல்லி ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு இருக்கவும், இங்க பாருங்க, உங்களை மாதிரி ஒரு சுயநலவாதியும் ரொம்ப கேவலமான புத்தி இருக்கிறவங்களையும் நான் பார்த்ததே கிடையாது. என் புருஷனை இங்க விடாத்துக்கு காரணம் இது மட்டும்தான். நான் என் புருஷனை இங்கே வச்சிருந்தேன்னா உங்களை மாதிரியே என்னோட புருஷனையும் மாத்திருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு வீட்டு வாசல்ல வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இதை பார்த்து நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு வெளியே போகிறாங்க. வெளியே போன உடனே நம்ம வசந்தி இருந்துட்டு ஈஸ்வரியை பார்த்து, இங்கே பாருங்கம்மா, தமிழ்ச்செல்வியோட பிறந்த நாள் இன்னைக்கு, அதனால தமிழ்ச்செல்வி அவள் குழந்தைய பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கா. முதல்ல குழந்தைய மட்டும் எடுத்துகிட்டு வந்து காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாருடி, உனக்கு உன்னோட குழந்தைய பார்க்கணுமா, இந்த வீட்டை விட்டு போகும்போது என்ன நல்லா பேசிட்டு போனேன், என்ன நல்லா சாம விட்டுட்டு போனேன், எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அதனால நீ உன்னோட குழந்தைய பார்க்கணும்னு ஆசைப்பட்டனா இந்த வீட்டுக்குள்ள வந்து பார்த்துட்டு போடி, இல்லைனா குழந்தையெல்லாம் காட்ட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே, இங்க பாருங்க, உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இல்லவே இல்லையா, எப்படி உங்களாலலாம் இப்படியெல்லாம் பேச முடியுது, முதல்ல என்னோட குழந்தைய காட்டுறீங்களா இல்லையா, என்னால் இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது, நான் வரமாட்டேன்னு உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இப்படி மனசாட்சி இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க, முதல்ல என்னோட குழந்தைய எடுத்துட்டு வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து வெளியில என்ன சண்டையா இருக்கே அப்படின்னு நம்ம கருப்பு இருந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் சொல்லி வெளியே கூட்டிட்டு வராங்க. வந்த உடனே நம்ம தமிழ்ச்செல்வி பயங்கர கோவமா ஈஸ்வரி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்த ராஜாங்கம், சேது, மோகனா, காவியா அப்படின்னு எல்லாருமே ஓடி வந்து பாக்குறாங்க. பார்த்த உடனே, சின்னம்மா என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு சேது, இன்னைக்கு இவளோட பிறந்த நாளா, இன்னைக்குன்னு பார்த்து தன்னோட குழந்தைய பார்க்கணும், 2 குழந்தையும் தான் கூட இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாளாம். அதனாலதான் உன்னோட குழந்தைய பார்க்கணும்னா வீட்டுக்குள்ள வந்து பாரு, வெளியெல்லாம் எடுத்துட்டு வந்து காட்ட முடியாதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், நான் சொன்னது சரிதானே அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்கம், சேது, மோகனா, அங்கே வீட்டில் இருக்கிற எல்லாருமே பயங்கர சைலண்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாருடி, நான் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு இங்கே இருக்கிற எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு அமைதியாயிட்டாங்க. அதனால உன் குழந்தைய பார்க்கணுன்னா உள்ள வந்து பார்த்துட்டு போடி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட, இங்கே பாருங்க தமிழ்ச்செல்வி, வீட்டுக்குள்ள வாங்க, எதுக்காக நீங்க இவ்வளோ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க பழச மனசெல்லாம் நினைச்சு மனசுல எதையும் வச்சுக்காம வீட்டுக்குள்ள வாங்க, என்னோட வீடா நினைச்சு வாங்க, உங்க ஃப்ரெண்டா
நினச்சி வரமாட்டீங்களா அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம காவியாவுக்கு பயங்கர கோவம் வருது. இவ்வளோத்துக்கு காரணமோ இங்கே நிற்கிறவங்க தான். ஆனால் இவர் நல்லவ மாதிரி எப்படி பேசிக்கிட்டு இருக்கா, இது எல்லாத்தையும் இப்போவே உடைக்கிறேன் அப்படின்னு பயங்கர கோவத்தில் இங்கே பாருங்க, எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இங்கே பாருங்க தமிழ்ச்செல்வி, நீங்கள் எந்த தப்புமே பண்ணலை, தப்பு பண்ணாமல் நீங்கள் எதுக்காக இவ்வளோ தயங்கிக்கிட்டு நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க காவியா, இந்த வீட்டுக்குள்ளே என்னென்னலாம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. செய்யாத தப்புக்கு என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தி அவமானப்படுத்தி கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டு என்னை அவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க. அப்படி அசிங்கப்படுத்தின இந்த வீட்டுக்குள்ளே என்னை எப்படி வர சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் தமிழ்ச்செல்வி, இன்னைக்கு உங்கள் மனசில் இருக்கிற பாரத்தெல்லாம் நான் குறைச்சி வைக்கிறேன். நீங்கள் எந்த தப்புமே பண்ணலைன்னு நான் உங்களை நிரபராதியாக ஆக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்கமும் சேதுவும், என்ன காவியா சொல்லிக்கிட்டு இருக்க நீ? அவளால் தான் என்னோட அப்பா எவ்வளோ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு எல்லாரும் முன்னாடியும் கூனி குறுகி நின்றாருன்னு உனக்கே தெரியும்ல, தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க மாமா, இது எல்லாத்துக்கும் காரணம் தமிழ்ச்செல்வி கிடையாது. தமிழ்ச்செல்வியை காரணமா வச்சு இப்படி ஒரு சதி வேலையா பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியாம இப்படி தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்களே. தமிழ்ச்செல்வி ரொம்ப பாவம். எதுக்காக தமிழ்ச்செல்விக்கு இவ்வளோ பெரிய தண்டனை நீங்க கொடுத்தீங்க? இங்க பாருங்க, நீங்க பண்ண தப்பெல்லாம் நான் இப்போவே நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்றதுக்கு ஆதாரம் எல்லாமே நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஈஸ்வரிக்கு அப்படியே படன்னு ஆகுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், மருமகளே என்ன மருமகளே நீ பேசிக்கிட்டு இருக்க, கொஞ்ச நேரம் அமைதியே இரு மருமகளே, நம்ம வீட்டுக்குள்ளே போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே என்ன எதுக்காக பதறிட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்கள், நீங்கள் என்னதான் பதறனாலையும் என்னதான் என்கிட்ட பேசி இதை மழுப்ப பார்த்தாலையும் எல்லா உண்மையுமே நான் சொல்ல தான் போகிறேன். சொல்லிட்டு தான் தமிழ்ச்செல்வி மேலே எந்த தப்புமே இல்லைன்னு எல்லாருக்கும் புரிய வச்சுட்டு தான் நான் இங்கேருந்து போவேனே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம ராஜாங்க இருந்துட்டு, காவியா என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க? இங்கே பாருங்க மாமா, நீங்கள் அசிங்கப்பட்டதுக்கு அவமானப்பட்டதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் தமிழ்ச்செல்வி தான் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அது எதுக்குமே தமிழ்ச்செல்வி காரணமே கிடையாது. தமிழ்ச்செல்வி அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னது தானே பெரிய பிரச்சனையாக நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதை சொன்னது தமிழ்ச்செல்வியே கிடையாது. அதை எல்லாத்தையும் செய்ய வச்சது நம்ம இங்கே நிற்கிறாங்க ஈஸ்வரி அத்தை, இவங்க தான் இந்த ஐஸ்வர்யா கிட்ட சொல்லி மிமிக்ரி பண்ணி தமிழ்ச்செல்வி மாதிரியா அவங்க அப்பா கிட்ட பேசி இதெல்லாம் செய்ய சொல்லியிருக்காங்க. இதனால தான் தமிழ்ச்செல்வி மேல தப்பான பழியை இவங்க போட்டிருக்காங்க. தமிழ்ச்செல்வியை எப்படியாவது பழி வாங்கணும், தமிழ்ச்செல்வியை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தணுன்றதான் இவங்களோட எண்ணமே. அது எல்லாத்தையுமே நிறைவேற்றிக்கிட்டு எப்படியாவது இந்த வீட்டுக்கு தன்னோட அண்ணன் பொண்ணையே மருமகளாக கூட்டிகிட்டு வந்துட்டா இந்த வீட்டில் இருக்க சொத்து, இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையுமே நம்ம ஆளலாம் அப்படின்றதுக்காக தான் ஈஸ்வரி இப்படியெல்லாம் ஒரு முடிவை பண்ணி இப்படியெல்லாம் ஒரு சதியை பண்ணியிருக்காங்க. இது எதுவுமே நீங்கள் தெரியாமல் தமிழ்ச்செல்வி மேலே கோவப்பட்டு இப்படி தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்களே, அவள் எவ்வளோ நல்ல மனசு உள்ளவங்கன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு நடந்த உண்மை எல்லாத்தையுமே நம்ம அதாவது ஈஸ்வரியை பற்றி ராஜாங்கத்துக்கிட்டேயும் அதுக்கப்புறம் சேதுக்கிட்டேயும் சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே நம்ம மோகனா இருந்துட்டு, காவியா என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க நீ சொல்கிறது எல்லாமே உண்மையாமா? நீ சொல்கிறது எல்லாம் உண்மையாக இருந்தா இது எல்லாம் பண்ணது ஈஸ்வரி தானா, தமிழ்ச்செல்வி கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்கத்த, இந்த விஷயத்த எனக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சு. அதுவும் இங்கே நிற்கிறாங்களே இவங்களால தான். ஐஸ்வர்யா சேது மாமா கல்யாணத்தில் எடுத்த வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் இவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க போல். இதில் எல்லா ஆதாரமும் இருந்ததுனால இதை எங்கேயாவது தூக்கி போடணும்னு சொல்லிட்டு தூக்கி போட்டிருக்காங்க. ஆனால் இது என் கையில் வந்து மாட்டோன்னு இவங்களுக்கு தெரியாது. இந்த ஆதாரத்தை பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு நீங்கள் நம்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தை காட்டுறாங்க. காட்டின உடனே நம்ம சேது, ராஜாங்கம், மோகனா, கருப்பு, நடேசன் அப்படின்னு எல்லாருமே பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் நம்ம சாவுத்திரி இருந்துட்டு, அண்ணே இங்க பாருங்கண்ணே, உங்களுக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காங்க பாருங்கண்ணே. இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு இந்த வீட்டு உப்பை சாப்பிட்டுக்கிட்டு உங்களுக்கே இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காங்க. இது எல்லா தப்பையுமே தமிழ்ச்செல்வி தான் பண்ணா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு தமிழ்ச்செல்வி இந்த வீட்டை விட்டு துரத்தி அவளை சேது கிராமத்து முறையில் விவாகரத்து பண்ணி இப்போ ஐஸ்வர்யாவே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களே, இவ்வளோ பெரிய சதியும் பண்ணியிருக்காங்க. இவங்களை நீங்கள் மன்னிக்க போறீங்களாண்ணே? என்ன பண்ண போறீங்க? இப்போ தமிழ்ச்செல்விக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் என்ன முடிவை நீங்க எடுக்க போறீங்க அப்படின்னு சாவித்திரி இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட கேட்கவும், ராஜாங்கம் இருந்துட்டு பயங்கர கோவமா ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, இங்க பாரு ஈஸ்வரி, இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க மாமா, நான்லாம் எதுவுமே பண்ண கிடையாது மாமா,
இந்த தமிழ்ச்செல்வி தான் இது காவியா கிட்ட என்னென்னமோ சொல்லி பேச வச்சிருக்கா. அதனால தான் காவியா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. காவியா சொல்கிறதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள், உங்களுக்கு அசிங்கமாகவே இல்லையா? எப்படி உங்களால் இவ்வளோ போய் இவ்வளோ அசிங்கமாக பேச முடியுது? இங்கே பாருங்க மாமா, இப்படிப்பட்ட ஒரு ஆளை நான் எங்கேயுமே பார்த்ததே கிடையாது. யாராச்சும் நல்லா இருந்தால் போதும், அவங்கள எப்படியாவது கஷ்டப்பட வைக்கணும், அவங்கள காயப்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டு கங்கணம் கட்டிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இவங்க பொண்ணு இவங்க இங்கே நிற்கிறாங்களே, உங்களை புதுசாக கல்யாணம் பண்ணவங்க, இவங்க 3 பேருமே பெரிய ஃப்ராடு. அதுவும் பெரிய ஃப்ராடை போய் நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்களே, ரொம்ப 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 பாவம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையே இனிமேல் என்ன ஆக போதோ. அது மட்டும் இல்லை மாமா, நீங்கள் இந்த ஐஸ்வர்யா கழுத்தில் தாலி கட்டினு தானே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஐஸ்வர்யா கழுத்தில் தாலி கட்டவே கிடையாது. இந்த 3 முடிச்சுமே போட்டது இங்கே நிற்கிறாளே சித்ரா, இவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஐஸ்வர்யா என்ன காவியா சொல்கிற நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் மாமா, இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. காட்டின உடனே பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, சித்ரா என்ன சித்ரா இது, இங்கே பாருங்க மாமா, ஏதோ பதட்டத்தில் அப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாத்தனார் முடிச்சு நான் போடணுமேன்றதுக்காக வாங்கி நானே போட்டுட்டேன் மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு உடனே நம்ம காவியா இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, எல்லா உண்மையுமே உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன், இனிமே நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு, இங்கே பாரு சித்து, என்ன சித்து இதெல்லாம், இது ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை, எதுக்காக என்கிட்ட இருந்து இப்படி ஒரு விஷயத்த மறைச்ச சித்து அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு ஐஷோ, இந்த விஷயத்த கேள்விப்பட்டா நீ ரொம்ப வருத்தப்படுவ, அதனால தான் இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டேன், என்னை மன்னிச்சிரு ஐஷோ அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாரு சித்து, இந்த விஷயத்த நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நம்ம ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம்ல, ஏன் சித்து இப்படியெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைகைகளே பேசிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு ரொம்பவே கோபமாக ஐஸ்வர்யாவை பல்லாருன்னு ஒரு அரைஞ்சிடுறாங்க. அரைஞ்ச உடனே மாமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு ஐஸ்வர்யா, நீ பெரிய இடத்த பொண்ணு, நான் குடும்பத்தை நல்லா பார்த்துப்பேன், என்னோட பையனையும் நல்லா பார்த்துப்பேன்னு நினச்சி தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனால் இந்த குடும்பம் நாசமாக போகிறதுக்கு காரணமாகவே நீ தான் இருந்திருக்க. என்னோட மருமக மேலே எவ்வளோ பெரிய பழியை தூக்கி போட்டு அவளை எங்கள் வாயாலேயே இந்த வீட்டை விட்டு போக சொல்லி இவ்வளோ பெரிய நாடகத்தை ஆடி இப்படி ஒரு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்கே, உனக்கு அசிங்கமாக இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மாமா, சேது மாமானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே சேது மாமாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நான் இந்த வீட்டுக்கு வராமல் இருந்ததும் சேது மாமா ஒரு பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தெரிய வந்துச்சு. அப்போது நான் எவ்வளோ வருத்தப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? ரீசெண்டாக வந்தபோது சேது மாமாக்கும் தமிழ்ச்செல்விக்கும் ஏதோ பெரிய பிரச்சனையாகி அவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் அதான் யோசித்தேன், எப்படியாவது தமிழ்ச்செல்வி சேது மாமாவோட வாழ்க்கையிலேருந்து போயிட்டா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு தான் மாமா நான் இது எல்லாமே பண்ணேன். என்னோட காதலுக்காக தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணேன். அதே மாதிரி ஈஸ்வரி ஆண்டியும் எனக்கு சேது மாமாவை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு எனக்கு வாக்கு கொடுத்துருந்தாங்க. அதனால தான் ஆண்டியும் இப்படியெல்லாம் பண்ணாங்க. எங்களை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, ஐஸ்வர்யாவோட ஆசைக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்ச்செல்வியை பழி வாங்குறதுக்காகவும் தான் இதை பண்ணோம். தமிழ்ச்செல்வி இந்த வீட்டுக்குள்ளே இருந்த வரைக்குமே வீட்டுக்குள்ளே தமிழ்ச்செல்வியோட ராஜ்யம் தான் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அவள் சொல்கிறது தான் எல்லாமே நடக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் ஏதோ இந்த வீட்டில் அடிமையாக இருக்கிற மாதிரியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சுங்க மாமா. தமிழ்ச்செல்வியை இந்த வீட்டை விட்டு துரத்தணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு பிளானை போட்டோம். ஆனால் இதில் நீங்கள் ஜெயிலுக்கு போவீங்க, உங்கள் பதவி பறிப்போகும், ஜெயிலில் உங்களை அடிப்பாங்க, நீங்கள் ரொம்ப அசிங்கப்பட்டு நிற்பீங்கன்னு சொல்லிட்டு சத்தியமாக எங்களுக்கு தெரியாது மாமா, எங்களை மன்னிச்சிருங்க மாமா, ஏதோ தெரியாமல் நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே தெரியாமல் பண்ணியா அப்படின்னு பல்லான்னு அப்படியே ஒரே அறை விடுறாங்க. விட்ட உடனே அப்படியே சுருண்டு போய் கீழே விழுந்துடுறாங்க. இங்கே பாரு ஈஸ்வரி, இந்த குடும்பத்திலேயே இருந்துக்கிட்டு இந்த குடும்பத்தோட உப்பை தின்னுக்கிட்டு உங்களுக்கு தேவையானதெல்லாம் நேரத்துக்கு நேரம் எல்லாத்தையும் ஒவ்வொன்றை பார்த்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இந்த குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கியா? இனிமே இந்த குடும்பத்துக்குள்ள நீ இல்லவே இல்லை. இந்த வீட்டு வாசப்படியை கூட மிதிக்க கூட கூடாது. இந்த வீட்டுக்கும் சரி, இந்த வீட்டில் இருக்கிற ஆளுங்களுக்கும் சரி, எந்த சம்மந்தமும் இல்லாத ஒரு ஆள் நீ.
இனிமே இந்த வீட்டுக்குள்ள வரவே வராத அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு நம்ம சாவித்திரி இருந்துட்டு, அண்ணே கரெக்டாக சொன்ன, கரெக்டான தண்டனை தான் இவங்களுக்கு. இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்துட்டு எப்படி உங்களால் நார்மலாக எந்த தப்புமே பண்ணாத மாதிரி நின்றுட்டு இருந்தாங்கன்னு எனக்கு இப்போதான் புரியுது. இவ்வளோ பெரிய கேவலமான வேலையை பண்ணியிருக்கீங்களே, உங்களுக்கு அசிங்கமாக இல்லை? என் அண்ணன் இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தது கரெக்டு தான். நீங்கள் இப்படி ஒரு தண்டனையை தான் அனுபவிக்கணும். வெளியே போய் ஒவ்வொரு வேலை சாப்பாடுக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டாதான் இந்த வீட்டில் எவ்வளோ சொகுசாக இருந்தோன்ற அருமையும் பெருமையும் உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறமும் நீங்கள் அங்கே தான் வெளியே தான் பிச்சை எடுத்து தான் சாப்பிட போகிறீங்க. ஏன்னா இனிமேல் ஜென்மத்துக்கும் இந்த வீட்டுக்குள்ளே வர முடியாத அளவுக்கு நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க. அதுவும் சேதுவோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கியிருக்கீங்க. சேது இனிமே தமிழ்ச்செல்வி கிட்ட எப்படி பேசுவான்? இந்த வீட்டு வாரிசை எங்களுக்கும் அங்குக்குமா அலைய வச்சுக்கிட்டு இருந்தீங்க. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்ததுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் 3 பேர் தானே. நீங்கள் 3 பேரும் இனிமேல் ரோடாக பிச்சை எடுத்துன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே இங்கே பாருங்க அத்தாச்சி, கொஞ்ச நேரம் நீங்கள் அமைதியாக இருங்க. இங்கே பாருங்க மதினி, எல்லா தப்பையும் பண்ணிட்டு எப்படி உங்களால் இப்படியெல்லாம் பேச முடியுது? இங்கே பாருங்கண்ணே, நீங்கள் கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்கே பாருங்க காவியா, என் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு நீங்கள் நிரூபிச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களால் தான் இப்போது என் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த விஷயத்த எல்லாருக்கும் புரிய வைக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போது நீங்கள் என்னோட பாரத்தை குறைச்சி வச்சுட்டீங்க. இவங்கக்கிட்ட நான் நிரூபிக்கணும்னெல்லாம் நினைக்கல. ஆனால் இவங்களுக்கு எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சேன்னு நினச்சி என் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. என் மனசு இனிமேல் லேசாக இருக்குது. எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல், எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல், எந்த ஒரு பாரமும் இல்லாமல் இனிமேல் என்னோட வேலைகளை நான் நிம்மதியாக பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சேது இருந்துட்டு தமிழ்ச்செல்வியோட காலில் விழுந்து, இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, நீ தான் எல்லா தப்பையும் பண்ணணும்னு நினச்சி நான் உன்னை தப்பாக நினச்சிட்டு வீட்டை விட்டெல்லாம் துரத்தி உனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை நான் பண்ணியிருக்கேன். அதுவும் இது எல்லாத்தையுமே ஒரு சதியாக தான் சதி வேலை பண்ணி தான் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. எல்லா ஆதாரமும் உனக்கு எதிராக இருந்ததுனால தான் நான் இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டேன். என்னை மன்னிச்சிரு தமிழ்ச்செல்வி அப்படின்னு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. இது பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்கே பாருங்க, என்ன மூஞ்ச வச்சுக்கிட்டே என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறீங்க? இங்கே பாருங்க, ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன், ஊர் முன்னாடி என்னை வச்சு உன் பிள்ளைக்கு எவண்டி அப்பன்னு என்னை கேட்டீங்க. அப்போவே உங்கள் கூட சேர்ந்து வாழ்கிறதுல எனக்கு விருப்பமே கிடையாது. ஏதோ வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் பேசி என் மனசை மாற்றி உங்கள் கூட சேர்ந்து வாழ சொன்னாங்க. சரி, இப்பயாவது ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம்னா உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தேன். அப்பையும் அந்த வாய்ப்பை நீங்கள் நழுவ விட்டீங்க. என்னோட நம்பிக்கையை சுக்குநூறாக உடைச்சிட்டீங்க. இனிமேல் அந்த நம்பிக்கை எப்பவுமே ஒன்று சேராது. சுக்குநூறாக உடஞ்ச கண்ணாடியை திரும்ப ஒன்றா சேர்க்க முடியாதுல்ல. அதே மாதிரி தான் இந்த உறவையும் ஒன்றா சேர்த்த முடியாது. அப்படியே சேர்த்துனாலையும் அந்த உறவு உண்மையானதாக இருக்காது. அதனால் இதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. என்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்கணுன்ற அவசியமும் கிடையாது. நான் அதை எதிர்பார்க்கவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாருமா தமிழ்ச்செல்வி, நாங்கள் பண்ணது எல்லாமே தப்புதாம்மா, எங்களை மன்னிச்சிருமா அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருங்க ஐயா, நீங்கள் பண்ணது எல்லாமே தப்பாக ரைட்டாக நான் சொல்ல வரலை. ஆனால் இனிமேல் உங்களுக்கும் எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு முடிவாயிடுச்சு. என்னோட குழந்தைக்காக மட்டும்தான் நான் இங்கே வந்து நின்றுட்டு இருக்கேன். என்னோட பிறந்த நாள் இன்னைக்கு முழுக்க என் குழந்தை என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இன்னைக்கு ஒரு நாளாச்சு என் குழந்தைய என்கிட்ட கொடுக்குறீங்களா அப்படின்னு ஒரு மாதிரி பாவமாக கேட்கவும், இதை பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம மோகனா இருந்துட்டு, இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, நீ கேட்ட மாதிரியே உன்னோட குழந்தைய நான் உன்கிட்ட கொடுக்குறேங்க. அதே மாதிரி இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் நீ புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டே இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. அதுக்காக நீ இப்படி ஒரு முடிவு எடுக்கணும்னு அவசியம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க, இந்த விஷயத்தை பற்றி நான் பேச வரலை, நான் கேட்ட விஷயத்துக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ராஜா அங்கே இருந்துட்டு ரொம்பவே மனசொடிஞ்சு போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம அப்பதான் இருந்துட்டு, இங்கே பாரு ராஜாங்கம், உங்ககிட்ட நான் எத்தனை முறை சொன்னேன், நீ ஏதாவது என் பேச்சை கேட்டியா? இவ என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்குறதுன்னு சொல்லிட்டு ஆடிக்கிட்டு இருந்தீங்க, இப்போது அனுபவிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு, அப்பா தமிழ்ச்செல்வி மேலே நான் பொய்யான பழியை தூக்கி போட்டு அவளோட மனசை ரொம்ப காயப்படுத்திட்டேன்ப்பா, அவள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாள் இல்லைப்பா, நான் ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி பயங்கர
பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம காவியா இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் ரொம்ப தப்பு தான் மாமா பண்ணிட்டீங்க. இது தமிழ்ச்செல்வி உங்கள் மேலே எவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சுருந்தாங்கன்னு ஒரே ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொன்னேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். தாமரையோட விஷயத்தில் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே உங்களுக்கு எதிராக இருந்தப்போ தமிழ்ச்செல்வி மட்டும்தான் உங்களுக்கு ஆதரவாக பேசினா. நீங்கள் சண்டை போட்டு வீட்டை விட்டு துரத்தி விட்ட நிலமையிலையும் உங்கள் பக்கம்தான் நின்றா. அதுவும் உங்களை பிரிஞ்சு இருக்கிறோம். அந்த நேரத்துலேயும் உங்கள் மேலே சந்தேகம் வந்திருக்கணும். ஆனால் துளி கூட உங்கள் மேலே சந்தேகப்படாமல் உங்கள் பக்கம் நின்றவ தமிழ்ச்செல்வி. தமிழ்ச்செல்வி தான் உங்களை உண்மையாக லவ் பண்ணியிருக்கா. அப்படி இருக்கும்போது நீங்கள் தமிழ்ச்செல்விக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கீங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். தமிழ்ச்செல்வி எப்போவுமே உங்கள் பக்கம் உங்கள் கூட தான் நின்றுட்டுருக்கா. ஆனால் 6 மாதத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு பெரிய பழியாக தூக்கி போட்டு தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு அனுப்புறதும் அவளை அசிங்கப்படுத்தி அனுப்புறதும் அப்படி தான் நீங்கள் தமிழ்ச்செல்வியை நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இப்போ கடைசியாக என்ன சொன்னீங்க? தகுதி தராந்தரம் பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்துருக்கணும். இல்லை அப்படி பண்ணாதனால தான் என்னோட அப்பா இவ்வளோ அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படி இப்படின்னு தமிழ்ச்செல்வியை கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு தமிழ்ச்செல்வியோட மனசு எவ்வளோ காயப்பட்டிருக்கும். அதை நீங்கள் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா? நீங்கள் யோசிச்சு பார்த்து தான் அது எல்லாத்தையுமே செஞ்சீங்களா? இங்கே பாருங்க மாமா, நீங்கள் பண்ணது மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோன்ற ஒரு குற்ற உணர்ச்சி உங்களுக்குள்ள இருக்குன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் சொல்லி இன்னும் காயப்படுத்துறோன்னு எனக்கு தெரியும். எனக்கு வேற வழி தெரியல மாமா. தமிழ்ச்செல்வியை பற்றி உங்ககிட்ட புரிய வைக்கணும்னா இது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு மாமா. அதனால தான் சொல்லியிருக்கேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், உங்கள் வீட்டு கதையெல்லாம் கேட்குறதுக்கு நான் ரெடியாக கிடையாது. என்னோடய பிறந்தநாள் அன்னைக்கு என்னோடய குழந்தை என்கிட்ட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னோடய ஆசையை நிறைவேற்றி வைங்க. முதல்ல என்னோடய குழந்தைய கொடுங்க. இங்கே பாருங்கள் மாச்சி, நீங்கள் தானே என்னோடய குழந்தைய என்கிட்டேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போய் அங்கே கொண்டு போய் விட்டுட்டு வந்தீங்க. இப்போது என்னோடய ஆசையை நீ ஒரு நாள் ஆச்சு என்னோடய ஆசைப்படி என் குழந்தை 2 பேரும் என் கூட இருக்கணும். முதல்ல என் குழந்தைய வாங்கிட்டு வாங்க மாச்சி அப்படின்னு சொல்லி நம்ம அப்பத்தா கிட்டே கேட்கவும், இங்கே பாரு ராஜாங்கம், தமிழ்ச்செல்விக்கு தெரியாமல் ஒரு குழந்தைய உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தது எவ்வளோ பெரிய தப்புன்னு எவ்வளோ பெரிய பாவம்னு உனக்கு தெரியும். அதை நான் பண்ணிட்டேன். அதனால் முதல்ல இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தமிழ்ச்செல்வி கூட அந்த குழந்தை இருக்கட்டுமே. குழந்தைய முதல்ல கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பேசணுமோ எல்லாத்தையும் பேசி முடிவெடுங்க. முதல்ல குழந்தைய மட்டும் கொண்டு வந்து கொடுத்துருங்க, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க அத்தா, நீங்களாவது தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்லலாம்ல. ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம், அதுக்காக இவ்வளோ பெரிய முடிவு எடுக்கணுன்ற அவசியம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு ராஜாங்கம், எனக்கே உங்களெல்லாம் மன்னிக்கணும்னு தோணலை. அவள் காயப்பட்டவ, அசிங்கப்பட்டவ, அவள் அவ்வளோ காயப்பட்டிருக்கா. அப்படி இருக்கும்போது அவளுக்கு எப்படி மன்னிக்க தோணும்? பக்கத்தில் இருந்த நானே உங்களை மன்னிக்கிறதுக்கு யோசிக்கிறேன்னா அவள் கண்டிப்பாக யோசிக்க கூட மாட்டா. உங்களை மன்னிக்கவே மாட்டான் தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு தமிழ்ச்செல்வியோட கையை பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாருமா தமிழ்ச்செல்வி, இங்கே பாருங்கய்யா, என்னை மன்னிச்சிருங்க. இதுக்கு மேலே என்னால் இதை பற்றி பேச முடியாது. முதல்ல என்னோட குழந்தைய மட்டும் எட்டுனது கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு மலர்கிட்ட சொல்லி குழந்தைய எடுத்துகிட்டு வந்து நம்ம தமிழ்ச்செல்வி கிட்டே கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே தமிழ்ச்செல்வி பயங்கர சந்தோஷமாக குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு பயங்கர அவ்வளோ சந்தோஷமாக தன்னோட குழந்தைய வாங்கி கொஞ்சிக்கிட்டு, இங்கே பாரு அழகரே, நீயும் மீனாட்சியும் இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க என் கூடவே இருக்க போகிறீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம 3 பேருமே இன்னைக்கு ஒன்றா இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே பாருங்க ஐயா, நாளைக்கு இதே நேரத்துக்கு நான் வந்து குழந்தைய கொடுத்துருங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு பயங்கரமாக வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவியா கிட்ட, இங்கே பாருங்க காவியா, உங்களால் என் மனசில் இருந்த பாரம் எல்லாமே பனி போல் விலகிடுச்சு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க காவியா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா இவங்க 3 பேருமே தரன்னு இழுத்துட்டு வீட்டு வாசல் கேட்டு இருக்கு இல்லையா, அந்த கேட்டுக்கு வெளியே தள்ளி விட்டுட்டு, இனிமே இந்த வீட்டு பக்கம் எதுவும் வந்துட போகிறீங்க. இந்த வீட்டுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண நீங்கள்
இந்த வீட்டுக்கு வரவே கூடாது. நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் இந்த வீட்டு வாசப்படியை மெரிச்சிங்க, அவ்வளோதான், உங்கள் உசுரை எடுத்துருவேன், உங்களை உயிரோடு விடுறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி கோபமாக பேசிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவியா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நல்லது நினச்சா நல்லதே நடக்கும்னு நான் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் கெட்டது நினச்சிருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை. இனிமேலாச்சும் நல்லா திருந்தி வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு மருமகளே, மாமியாருன்னு கூட ஒரு மட்டும் மரியாதை இல்லாமல் இப்படி என்ன வீட்டு வாசலில் தள்ளி விட்டுட்டல அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க, தப்பு பண்ணவங்க யாராக இருந்தாலும் நான் இப்படி தான் பண்ணுவேன், நீங்கள் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக கிளம்பிடுறாங்க. நம்ம ராஜாங்கமும் சேதும் சேர்த்து தமிழ்ச்செல்வியோட மனசை மாற்றி எப்படி சேது கூட நம்ம தமிழ்ச்செல்வியை வாழ வைக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.